88, 89, 89 கிளாஸ் 2, அதே போல் 90. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து இதிலிருந்து ஒரு செட் அப்படியே எடுத்துக்கலாம். அதாவது 89, 90, 91, 92, அதுக்கப்புறம் 93, 94, 95, 96 அப்படின்னு அப்படியே வந்து ஒரே செட்டாக 4 நாளாக பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 88 பார்த்துக்கோங்க. 77ன்னு பார்த்துருப்போம். 77 என்ன? கண்டக்ட் த பிஸ்னஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். அதாவது இந்திய ஆட்சி வந்து குடியரசுத் தலைவரின் பெயரில் நடக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். 77. 88 என்ன சொல்லுதுன்னா, அமைச்சர்கள் மற்றும் அட்டார்னி ஜெனரல், அமைச்சர்கள் மற்றும் தலைமை வழக்கறிஞர் அவங்க வந்து இந்த 2 அவைகளிலும் போய் பங்கேற்கலாம், பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உரிமையை 88 தருது. அதே போல் 100, ஆர்டிகல் 100ன்னு படிப்போம். அப்படி ஆர்டிகல் 100 படிக்கும் போது வாக்களிக்கும் உரிமை அப்படின்னு படிப்போம், ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னு படிப்போம். அந்த ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னா, ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அட்டார்னி ஜெனரலுக்கு, அதாவது தலைமை வழக்கறிஞருக்கு இல்லை. அட்டார்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞருக்கு இந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கிடையாது. பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், பங்கெடுத்துக்கலாமே தவிர்த்து வாக்களிக்க முடியாது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 100ல் வந்து வாக்களிக்கும் உரிமை படிப்போம். இங்கே 88ல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டும் சொல்லியிருக்கோம் இரு அவைகள்லாம். அடுத்து 89 பாருங்க, ராஜ்யசபா தலைவர், இவருக்கு பேர் என்ன? சேர்மன், துணைத் தலைவர். அவரை பற்றி சொல்லுது. முதல் தலைவராக யார் இருந்தது அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் தான் வைஸ் பிரசிடென்ட், அவர் தான் தலைவராக இருந்திருப்பார். முதல் துணைத் தலைவர் பேர், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள் தான் இந்தியாவோட அந்த ராஜ்யசபாவோட முதல் துணைத் தலைவராக, வைஸ் சேர்பர்சனாக வந்து இருந்திருப்பார். விச் இஸ் டெப்டி சேர்பர்சன், கரெக்டான வார்த்தைனா டெப்டி சேர்பர்சனாக இருந்திருப்பார் கிருஷ்ணமூர்த்தி ராவ் அவர்கள். அதுபோல் 89 கிளாஸ் 2ல் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா துணைத் தலைவர் தேர்தல் பற்றி பேசியிருப்போம். அவங்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுத்து அந்த தேர்தலை வந்து கொண்டு வருவாங்க. வேற வந்து ஸ்பீக்கரும் அப்படி தான். எம்பி எல்லாம், லோக்சபாவோட எம்பி எல்லாம் வந்துடுறாங்க. ஆட்சி முடிஞ்சு இப்போ வேற ஒரு ஆட்சியோ இல்லை புதிய கட்சியோ யாரோ ஒருத்தர் வந்த பிறகு ஒரு டெம்பரரியாக ப்ரோடம், ஒரு டெம்பரரி ஸ்பீக்கர் வந்து உருவாக்குவாங்க. அப்புறம் வந்து அந்த டெம்பரரி ஸ்பீக்கர் தலைமையில் ஒரு எலெக்ஷனை நடத்தி நிரந்தரமாக ஒரு ஸ்பீக்கரை தேர்ந்தெடுப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் சட்டமன்ற, எல்லா மாநிலத்திலையும் சட்டமன்றத்திலையும் அதே தான். ஒரு கட்சி வெற்றி பெற்று வருதுன்னா ஒரு தற்காலிகமான ஒரு அவைத்தலைவர் வந்து ஒரு தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் அந்த தற்காலிகமான அவைத்தலைவர் தலைமையில் எலெக்ஷன் நடத்தி நிரந்தரமான ஒரு அவைத்தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுபோல் 90 என்ன சொல்லுது? தலைவர், துணைத் தலைவருக்கான அந்த பதவி காலியிடம். இந்த பதவி காலியிடம்ங்கிறது ஒன்றும் இல்லை. பதவி வந்து ஒரு வேளை காலியாக இருந்தால் இவங்க வந்து அந்த வேலையை செய்வாங்க. அல்லது அந்த நீக்கம் எப்படி வந்து இம்பீச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ப்ரொசீஜர் பற்றி சொல்லியிருப்பாங்க. பிரசிடென்ட்டுக்கு வந்து எப்படி நீக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கோ, அதாவது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பாராளுமன்றத்தால் எப்படி நீக்க முடியுமோ, இம்பீச் பண்ண முடியுமோ, அதுபோல் ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், அதுபோல் வந்து சேர்மன், அதாவது சேர்மன், டெப்டி சேர்மன், இவங்களை நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா சேர்மன், டெப்டி சேர்மன் தான் பார்க்குறோம். இந்த 90 நீங்கள் படிக்கும்போது அப்படியே, அதனால தான் இங்கே 14 days ப்ரியர் நோட்டீஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும், இம்பீச்மெண்ட் பண்ணுறதுனால.